வெல்கம் பேக் டு சாம்பியன் ஜிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்க்ளைமில் 3 வகையாக ஒர்க் பண்ணலாம். அது என்னென்ன ரேங்க் வைஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனு ஷோ ஆகும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்க்ளைம் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களோட நீங்கள் வந்து இப்போ என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது, உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட கரண்ட் பேட்ச் வந்து என்ன அப்படிங்கிறது நீங்களே வந்து செக் பண்ணிக்க முடியும். 3 வகையான பேட்ச் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூசருங்கிற பேட்சில் இருக்கேன். ஸோ அந்த யூசருங்கிறத டச் பண்ணோம்னா உங்களுக்கு காமிக்கும் பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 வகையான பேட்ச் காமிக்கும். இதில் வந்து யூசர் அப்படி இருக்கும்போது யூசருங்கிறது யாருன்னா, அவங்க வந்து ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க பில்லை மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? பில்லை மட்டும் அப்லோட் பண்ணுவாங்க அப்பப்போ. மற்ற எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. ஜாயினிங் கொடுக்க மாட்டாங்க, ஆப்பை வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பில்லை மட்டும் அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கான கேஷ்பேக் மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் எல்லாமே வந்து யூசருங்கிற பேட்சில் வருவாங்க. ஓகேவா? அப்படி யூசராக வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் வந்து 60% வந்து டெபிட் ஆகும். அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து நீங்கள் பேங்க் வித்ட்ரால் கொடுக்கும்போது 60% வந்து டிடக்ஷன் ஆயிரும். ஓகேவா? இந்த டிடக்ஷனை நீங்கள் வந்து லெஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த பேட்சில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்த பேட்ச் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசோசியேட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா, அசோசியேட் அப்படிங்கிறது என்ன, எப்படி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கேஓசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணியிருக்கணும். ஆப்பில் வந்து நீங்கள் அப்பப்போ ஆப்பை வந்து டெய்லியும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஆக்டிவாக இருக்கணும். அப்பப்போ பில்லு போடணும். இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து ஏதாவது ஒரு லோக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, ஆஃப்லைன் மீட்டிங். அதில் ஏதோ ஒரு ஈவெண்ட் மந்த்லி வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து கலந்துக்கணும். ஸோ அப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அசோசியேட் அப்படிங்கிற பேட்சில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் ஒரு ஜாயினிங் கொடுத்துருக்கணும். அவங்க ஒர்க் பண்ணுறாங்க பண்ணலை, ஒரு ஜாயினிங் புது யூஸரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். இந்த 3ஐயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அசோசியேட் அப்படிங்கிற பேட்சில் வருவீங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு 30% தான் வித்ட்ரால் டிடக்ஷன் ஆகும். ஓகேவா? அடுத்து 3வது பேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ அசோசியேட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியை டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறது. இந்த கம்பெனி நான் என்க்ளைம் தான் சார் ஃபுல் டைம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பர்சன் வந்து ப்ரோ அசோசியேட்டில் வருவாங்க. அதாவது ஆக்டிவாக இருப்பாங்க, எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுவாங்க, ஜூம் மீட்டிங் வச்சாலும் அட்டன் பண்ணுவாங்க, ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, மாதம் வந்து ஒரு 30 புதிய யூஸரை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இன்வைட் பண்ணணும். ஓகேவா? அந்த 30 பேர்த்துக்குமே வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு மீட்டிங் ஹாலோ அல்லது ஜூம் மீட்டிங்கோ ரெடி பண்ணி அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுற வீடியோ எடுத்து கம்பெனிக்கு அப்லோட் குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருக்காங்க வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். லீடர்ஸ்க்கு கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களோட பேட்சை வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் அதே தான் டைரக்டில் ஒரு புதிய யூஸரை நீங்கள் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு சர்க்கிளில். அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கம்பெனியில் வந்து பகிர்ந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் இருக்குது. அதுக்கு உங்களால் முடிஞ்சது மாதம் மாதம் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். ஃபுட்டாவோ, ட்ரெஸ்ஸாவோ, இல்லை கேஷாவோ உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணலாம். இதை எவ்ரி மந்த் ஒன்ஸ் நீங்கள் பண்ணும்போது
இந்த ப்ரோ அசோசியேட் அப்படிங்கிற கேட்டகரியில் பேட்சில் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 10% மட்டும்தான் டிடக்ஷன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் 3 பேட்ச் வைஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். கம்பெனி வந்து நீங்கள் இந்த பேட்சில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. உங்களோட நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோ அசோசியேட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இல்லை சார் அதெல்லாம் முடியாது சார், நான் அசோசியேட்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணலாம். அதுவும் முடியலையா சார், எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், நான் அப்லோட் பண்ணுற பில்லுக்கு கேஷ்பேக் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் யூசர் பேட்சில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து அக்கௌண்ட் பாலிசி அப்டேட்ஸும் வந்து அதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, பில்லில் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் பட்சத்தில் உங்களோட ஐடி டெம்பரரி பிளாக் ஆகும். அதுக்கப்புறம் 1 இயர் இன்ஆக்டிவாக இருக்கீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து உங்கள் ஐடி வந்து டெலீட் ஆயிரும். ஸோ சிஎஸ்ஆர் ஃபண்டு 5% சிஎஸ்ஆர் ஃபண்டு ப்ளஸ் 2% டிடிஎஸ் டிடக்ஷன் ஆஃப் ஆல் கேட்டகரி. அதாவது உங்களோட ஏர்னிங்ஸில் இருந்து 5% வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு எடுத்துருவாங்க, 2% வந்து டிடிஎஸ் டிடக்ஷன் ஆகும். ஸோ இதுதான் வந்து விதிமுறைகள். இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 வகையான பேட்சில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம் பில்லு அப்லோட் பண்ணுறது மூலமாக என்ன சார் ஏர்ன் பண்ண முடியாது, 5 பைசா 6 பைசான்னு வருது சார், அது என்ன, அதை வச்சு எப்படி சார் ஏர்ன் பண்ணுறது அதிகமான அமௌண்ட் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த கம்பெனியில் ஒரு 10 பேர் டாப் 10 லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஏர்னிங்ஸை நீங்களே வந்து அப்ளிகேஷனில் பார்க்க முடியும். ஹோம் பேஜை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டாப் ரெஃபரல் கேஷ்பேக் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். கேஷ்பேக் ஏர்னர்ஸ்னு இருக்கு பாருங்கள். அதில் யாரெல்லாம் வந்து டாப் 10ல் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்கிறது நீங்களே பாருங்கள். ஆனந்தராஜ் பொன்னுச்சாமி சாருங்கிறது வந்து 18 லட்சம் ஏர்ன் பண்ணியிருக்காரு. சுபாஷ் குழந்தைவேல் சார் வந்து 17 லட்சம் ஏர்ன் பண்ணியிருக்கார். செல்வன் ராமன் சார் வந்து 13,74,000 ஏர்ன் பண்ணியிருக்கார். முகில் வண்ணகுமார் எஸ் அப்படிங்கிறவர் 7,37,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. CK ஜெயமணிவண்ணன் 5,75,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. யமுனா தேவி அப்படிங்கிற ஒரு லேடி வந்து 5,58,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 10 டாப் ஏர்னர்ஸை கம்பெனி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த டாப் 10ல் நீங்களும் இடம் பெறலாம். உங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான், உங்களோட டீம் எந்த அளவுக்கு நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் வருமானம் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், எந்த இதில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு. இது எல்லாமே உங்களோட மைண்ட் செட்டு தான். கம்பெனி வந்து நீங்கள் இதில் தான் ஒர்க் பண்ணணும் அதில் தான் ஒர்க் பண்ணணும் எந்த கண்டிஷனும் சொல்லவில்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.